ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நீதித்துறை ஆட்சேர்ப்பில் வந்துட்டு ஒரு நல்ல நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுறக்கூடிய டயத்தை வந்து இன்னும் 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப பேருக்கு வந்துட்டு இந்தமாரி ஒரு வேலைவாய்ப்பு வந்ததே தெரியாது. இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் சில அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணியிருக்க மாட்டீங்க. சில பேருக்கு வந்துட்டு மணி இருந்திருக்காது அந்த டயத்தில் வந்துட்டு ஒரு 2-3 அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு கிடச்சிருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்துட்டு இன்னும் ஒரு 1 வீக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டயத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க இருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 28/4/2024 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 27/5/2024 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் மேற்கண்ட அறிக்கைகளில் குறிப்பிட்டுள்ள பதவிகளுக்கான இணையதள விண்ணப்பத்தை பதிவு செய்ய மற்றும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் 20/6/2024 அதாவது நாளைக்கிலிருந்து முதல் 26/6/2024 அதாவது நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமை நைட்டு 11:59 மணி வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஸோ வந்து நமக்கு ஒரு நாளிலிருந்து நீங்கள் மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது அப்ளை பண்ணணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்பை பற்றி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்க நீங்கள் டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க புதுசாக அப்ளை பண்ண தேவையில்லை. அது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 4 நோட்டிஃபிகேஷனை 2 நோட்டிஃபிகேஷனை ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க, இன்னும் 2 நோட்டிஃபிகேஷன் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா 2 நோட்டிஃபிகேஷனை வந்து ஃபில்அப் பண்ணிட்டு சும்மா வச்சுருப்பீங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த 2 நோட்டிஃபிகேஷனை இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியன் வங்கியில் சலான் மூலம் கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி தேதி 26/6/2024 வெள்ளிக்கிழமை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை. ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. விண்ணப்பங்களை முழுமையடையாமல் பூர்த்தி செய்த விண்ணப்பதாரர்கள் அதே பயனாளர் குறியீட்டை தொடர்ந்து பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க, ஆனால் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்களும் சப்மிட் பண்ணலாம். இதை நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஸோ இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை கட்டாயம் மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கே தெரிஞ்சு ரொம்ப பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்துட்டு போனதே எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு தான். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், இல்லை 8 பாஸ் ஆயிருந்தால் போதும், இல்லை 10 பாஸ் ஆயிருந்தால் போதும், இல்லை அதுக்கு மேலே நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது நல்ல வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி மிஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அதை நீங்கள் ஒரு டைம் கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, அது வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே இருக்குது. உதாரணமாக டிரைவருக்கும் சரி, அப்புறம் மசால்ச்சி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், எக்ஸாமினர், இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்க்கும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் மெட்டீரியலை வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.